எப்படி ஆரம்பிக்கிறேன்னு தெரியல. நெஞ்செல்லாம் ஒரே பாரமாக இருக்கு. கரூர் சம்பவம். இப்போ வர கிட்டத்தட்ட 38 பேர் உயிரிழந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் 16 பெண்கள், 6 குழந்தைகள். அப்பா, கேட்கவே முடியல இதெல்லாம். இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேரண்ட்ஸ் எல்லாம் எதுக்கு இந்த குழந்தைய கூட்டிகிட்டு அந்த கூட்டத்துக்கு போகிறாங்க? அப்படி என்ன இங்கே கிடைக்குது? ஒரு பக்கம் பரிதாபப்பட்டாலும் இன்னொரு பக்கம் அவங்களுக்குலாம் மெச்சூரிட்டியே இல்லைன்னு தான் சொல்ல வேணாம். சப்போஸ் மெச்சூரிட்டி இருக்குது அப்படின்னா, ஒன்று விஜய்ன்ற ஒரு ஆக்டரோ அல்லது அரசியல்வாதியை பார்க்கறதுக்கு இவ்வளோ பெரிய கூட்டத்தின் நெரிசலில் போய் பார்க்கணும் அப்படின்ற அவசியம் இருந்திருக்காது. அப்படியே போயிட்டாங்க அப்படின்னாலும் ஓரளவுக்கு கூட்டம் கொஞ்சம் அதிகமாகும் போது வெளியே வர அவங்க திங்க் பண்ணியிருப்பாங்க மெச்சூரிட்டி இருந்திருந்தா. இப்போ வர நிறையா பேர் காயப்பட்டு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. அவங்களுக்கும் இதே தான். இவங்களுக்குலாம் சுத்தமாக மெச்சூரிட்டியே கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் விஜயை போய் பார்த்து நீங்கள் என்ன உங்களுக்கு அதில் கிடைக்குது? அப்படி என்ன அவர் கொடுக்குறாரு அங்கே உங்களுக்கு? இப்போ வர பாருங்கள், இப்போ இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமும் நிறையா பேர் விஜய்னா அப்படியே நான் உசுறு கொடுப்பேன் அப்படின்னு. இப்போ பாருங்க, இத்தனை உசுறு போச்சு. இப்போ அதே வார்த்தை எல்லாரும் சொல்ல தயாரா? இதுக்கு முன்னாடி விஜய்க்கு எனக்கு உயிரை கொடுப்பேன்னு சொன்னவங்கலாம் இப்போ இந்த இத்தனை உயிர் போயிடுச்சு. இப்போவும் அதே வார்த்தையை அவங்க சொல்லுவாங்களா? ஆக்சுவலாக இந்த மாதிரி வசனங்களே தப்பானது. நான் அவருக்காண்டி உயிரை கொடுப்பேன், இவருக்காண்டி உயிரை கொடுப்பேன். உங்கள் வீட்டில் உங்களை இதுக்கு தான் பெற்று வளர்த்தாங்களா? உங்கள் வீட்டில் உள்ளவங்களா யாருக்காக உயிரை கொடுக்குற? ஆக்சுவலாக இந்த டயலாக்லாம் இனிமேல் யாரும் பேசாதீங்க ப்ளீஸ்.